டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்குறது வந்து சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இல்ல, நீங்க வேற பேசுங்க. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜனவரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருங்க, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிடலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. அதான் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இது எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அந்த மாதிரி இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு. 10 years back எப்படி அந்த எனர்ஜி வந்தது. யாரை கூப்பிட போறோம்னு உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாரோட ஃபேவரட். நான் எப்ப சொன்ன மாதிரி வந்தா ஒரு சர வெடியாத வருவாரு, அப்புறம் எங்க இருப்பாருன்னு கொஞ்சம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிட்டே பார்ப்போம். வரும்போதெல்லாம் சர வெடிதான். லெட்ஸ் வெல்கம் விஷால் அவர்கள். வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக பிரஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெர்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்குறது வந்து சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இல்ல, நீங்க வேற பேசுங்க. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிருந்தா.
ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஜனவரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி ஒரு இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு, இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிடலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல், இப்ப வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட்டு நீங்க அப்ப ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல் வந்தாரு. இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜரணிங்க சார். சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு எனக்கு தெரியாது. இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன். இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க வந்து கம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்ல பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு சீன் சொல்லுவேன். ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள். அந்த டைம்ல, காலேஜ் டைம்ல, the variation he used to give in music. Opposite. Yeah. Okay. சுந்தர் சி சார் கொஞ்சம் டர்ன் பண்ணி சொல்லணுமா? ஓகேவா? ஓகேவா? இது பக்கத்துல போடுவீங்களா? பக்கத்துல அவங்களுக்கு ஒரே ஃப்ரேம்ல 3 பேர் வரணும், அந்த மாதிரி சேர்த்து போடுவேன். ஓகே சார், நன்றி. ஓகே, சோ விஷால் சார் சொன்ன மாதிரி ரெண்டு சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல இப்படிதான் அவரு வந்து கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆகும். ரொம்ப டைரக்ஷன். ஓகே, அதனாலதான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல, எனக்கு ஞாபகம் தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலி வந்து
ஒண்ணுமே தெரியாது எனக்கு சென்னையை பத்தி. ஓகே. பஞ்சமுறைக்கு வந்த கதை தான். நான் வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு ஐ லவ் இந்தியால அந்த டைம்ல வந்து பெரிய படத்துல ஒண்ணு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட். ஆமா, அப்பவே ஐ லவ் இந்தியா மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. obviously வந்து ஃபில்ம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போறாரு தான் தெரியும். பட் தி வே ஹி ஸ்போக் டு மீ அந்த டைம்ல நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கீதா தான் வருவாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஆள், ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஆளு. ஹாஸ்பிட்டல் ரூம்ல உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்ட் தான் வச்சிருப்பேன். இப்ப இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்ட் வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைம்ல மகாபிரபு ஐ லவ் இந்தியால கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னா சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க காலங்காலமா பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூன்ல குட்டி கீபோர்ட்ல போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷன்ல கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்றதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் என்னை விட அதிகமா நாங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் அந்த வேலையை ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் ஒதுக்கக்கூடிய ஆளா வந்து ரொம்ப நாளா இருந்தாரு. நான் மேலே இருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் தர்மம் மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான் ஆக்சுவலா. லாபம் சார், தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்க எந்த தொழிலா இருக்கா அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவா ஒருத்தன் ஜெயிப்பான், இதுதான் வந்து நீதி. ஆமா, இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இது வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து 4-5 டிகிரி படிச்ச பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆமா, சினிமால வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒருத்தர் இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போறேன்னு சொல்றேன். அப்பவே அந்த டைம்ல தான் சார் கூட தான் நான் அந்த மாட்டகராஜா ஒர்க் பண்றேன். சாருக்குலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சுந்தர்ஷி சார் நிறைய பேஸ் பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல வந்து பயங்கரமான ஒரு இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிசினஸ் வேல்யூ உள்ள ஹீரோவா இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல. எனக்கு அது எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சது அட்வைஸ் கேட்க தெரியும், ஒண்ணுமே தெரியல. கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன், அவரா கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்க, ராஜா இது வேணா சொல்லுங்க, இந்த மாதிரி பயங்கரமா வந்து வால்டேட் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்களை அவர் தொடர்ச்சி என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசுல பட்டதை செய்யக்கூடியவர், மனசுல பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்னு எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா போய் தான் நான் பழகிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சுதான். ஸோ அதுல வந்து நானும் சுந்தர்ஷி சாரும் பேசிட்டு இருக்கும்போது நானும் சுந்தர்ஷி சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு குறுக்கித்தனமா பண்ணுமே சார், ஏதாவது சார் இன்னும் கேவலம் ஏதாவது சொல்லுங்க சார். சார் தப்பா நினைக்காதீங்க, உண்மை ஆமா ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார். சார் ஈக்குவலா சொல்லுவாங்க. இந்த படத்துல லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா தேவா சார் கூட உட்காரும் போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ்லத்துல மக்காயெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைல்ல வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பை நானே வந்து உல்டா வாக்கை பண்றாரு இல்ல இன்னும் உல்டா அப்படிங்கிற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணியானுமே எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாதானே சார் வருவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வச்சு சாகணும். அப்படி நான் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னா சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை மண்டை வச்சு சாகணும். இல்லதான் இது கர்நாடிக் படிச்சவங்க அதை கேட்டா வந்து கொலவரியில வந்து என்ன வந்து கொன்றும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா விஜய் சினிமாவில் கூட அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. ஏன்னா கவுண்டமணி எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதை விட டைமிங் என்னன்னா நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ், இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல இருந்தவரை பாடவே கூடாது.
அப்படி ஒரு வாய்ஸ் எங்க பிடிக்கிறது போது டக்கு டக்கு கலந்தது விஷால் என்ட்ரி. சார் சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயே அது இருக்கும்ல சார். ஆமா, ஆனா என்னன்னா ஒரே அட்ட டைம் நானும் விஜய் ஒருத்த மூஞ்சி ஒருத்த பாத்துட்டோம், ரெண்டு பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவர் என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாக்குற சிங்கர். ஆமா, என்ன சொல்ல கூட முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பா இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சாங் வீடியோலயே வரும் ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையா இவரு போட்டா ஆளாப்பட இவரே சார் இந்த ஒரு ஐட்டம் போட்டாரோ நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயில ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான் அந்த சாங். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்கோமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தல, யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கல்ல, இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும், அப்படி டென்ஷனாகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எங்க வீட்லயே எதுக்கு இந்த விஷப்பரிச்சு பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா? இல்ல, பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல விஷயம் சொல்ற ரகசியம், இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே நாங்க எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா விஷயம் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேற்று கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆன பாட்டுக்கு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, இல்ல அந்த சாங் மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இட்ஸ் a climax song. அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை எங்களோட ஆளெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்னு. சரி, ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? அது ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷால் பழக்கம் இல்ல, பட் விஷால் அண்ட் குஷ் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பட் இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானாலும் நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டா பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்ல கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்றதுக்கு. இப்ப நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போறோம் விஷால் பக்கம். போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட், ஒரு 2:55 பக்கம் வீட்டுல இருந்து போயிட்டு இருக்கோம். பார்த்து எதிர்த்து எங்களை கிராஸ் பண்ணி கார் போகுது, விஷால் உட்காந்து போயிட்டு இருக்காரு. இது நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் பார்த்தாரு, சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு, ஆப்போசிட்ல போறாரு. நான் விரைட்டா சொன்னவங்க நான் வரவும் பார்த்து பையனுக்கு போறாப்லையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லப்பா விஷால் மாதிரி யாரையா பார்த்துட்டோம், அதான் 3 மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆபீஸ் போனா அங்க இல்லை. இல்ல சார் வெளியில போயிட்டாரு மாதிரி சொல்றாங்க. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், அவங்க காரணம்னு சுருன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்ட சொல்றேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட் கரெக்டா இல்லாம கிளம்பி போயிட்டாருல, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இவருக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆகும் இல்லைங்க விஷால் அப்படிலாம் இல்ல, நான் பேசுறேன் அதெல்லாம் ஒண்ணும் பேசுறேன் நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதெல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த ஒரு டச்சு கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாசம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் கரெக்டா சொல்ல போனோம்னா அது அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பேசிட்டு விஷால் என்ட்ரி. எனக்கு சொல்லுறாரு யார் முகத்தை காலமுறை பாக்குறோம் நினைச்சோமோ அந்த முகம் நிற்கிறது, நான் முகத்துக்கு அங்கே போயிட்டேன். விஷால் ஃபங்க்ஷன் அட்டன் போயிடாருன்னா அந்த மாதிரி தங்கமான கேட்கறதுக்காக ரொம்ப அபூர்வம். ஃபங்க்ஷன் வந்து தூரத்துல என்ன பார்த்தவன்
அத்தனை கூட்டத்தில் லெவலில் கூட்டுறது வந்து நேர கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்னைக்கு ஆக்சுவலி மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட இடத்துல, அதுக்காக அர்ஜென்டா கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்க எப்போ சொல்லுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான் எனக்கு ஆரம்பிச்ச நட்பு. அதுல அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும்போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல சூழல். அதாவது எத்தனை ஹீரோக்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நடிச்சிகள் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால். அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. ஸோ சண்டே சொல்ல நான் நினைச்சுக்கிட்டா அப்படின்ட்டு அப்படிதான். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், உங்க பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அன்பான மாமா தான் இல்ல, விஷால் மாமா தான். சோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு? அதை பத்தி ஏதாவது ஷேர்? இல்ல, எனக்கு குஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுந்தர் சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன். வேற கதை சொன்னீங்களே, வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ஏதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ற, என்ன பேசுற. குஷ் வந்து நான் எழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு. குஷ் நீ வரணும், நடிகர் சங்கத்துக்கு வரணும். சரி, ஓகே, வந்துடுறேன். And அவங்க I think யார் சொன்னா இன்னைக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரன்னிங் a very high fever, பட் யாருக்காக வந்து I doubt, but சுந்தர் சார்னா I think he is come like really high fever is running. Thank you so much for that. And இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஒரு படம் பண்ணி முடிச்சாச்சு. பட் சார் வந்துட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள்ல ஷூட்டிங் முடிஞ்சிடும். 39 நாள் 38 நாள்ல கூட முடிய வாய்ப்பு இருக்கே தவிர 41க்கு மட்டும் அது போனதா சரித்திரமே கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த டேட் ரிலீஸ்னா சாருக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி அவரோட கெரியர்ல ஐ திங்க் அவர் மிஸ் பண்ண ஒரே ஒரு படம் இதுதான். மக்களுக்கு எல்லாருமே, அவரோட ரசிகர்கள் எல்லாருமே இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காரணம் எங்க பயங்கர காமெடியா இருக்கும். ஐயோ, அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயோ பயங்கர காமெடியா இருக்கும். ஒரு 15 minutes இருக்கு ஒரு சீக்வன்ஸ். நானு, சந்தானம், ராஜேந்திரன், மனோபாலா சார். அது ஹேட்ஸ் ஆஃப் டு இல்ல, அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு. அது வந்து கண்டிப்பா வந்து 100% வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு வெளில வருவோம். எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அது சொல்லக்கூடாது, பட் it is a wonderful journey working with him. அதுக்கப்புறம் அவ்வளவு படம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 படம் பண்ணீங்க, and நீங்க சார் சந்தானம் சார் காம்பினேஷன். ஆக்சுவலா இந்த படத்துல அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆக்சுவலா இந்த மதகஜராஜ டைட்டில் நாங்க வச்சது வந்து ஆக்சுவலா வேற ஸ்கிரிப்ட். அது ஓகே. ஆக்சுவலா ஒரிஜினல் நாங்க ஆரம்பிச்ச படம் வேற, பட் அது கொஞ்சம் டஃப்பான ஸ்கிரிப்ட். அது ஹீரோ வந்து 3 கேரக்டர் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் படம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அதோட இது நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னரா இருக்கும்ட்டு நானும் இங்க வெங்கட் 2 பேர் இப்போ இந்த காமெடி எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு உருட்டி அதுட்டு என்ன நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மதகஜராஜன்னா இப்போ பிஸியான ஹீரோவா இருக்கிற சந்தானம், அது என்ன சொல்றது, விண்டேஜ் சந்தானம் இருக்காரு பாத்தீங்களா, யூமா ஒரு பேர்ல படம் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி வந்து சந்தானம் மேக்கன் வந்து கலகலப்பு பண்ணாரு, தீயா வேலை செஞ்சுக்குவாரு. உண்மையை சொல்ல போனா 2 படத்துலையும் 10-5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. கலகலப்புல ஒரு 5 days, தீயா வேலை செஞ்சுக்குவாரு 6 days தான்.
நிஜமாவா? நிஜமாவா? குமாரா ஆமா. இப்ப கூட அந்த காமெடி எப்படி கிளாஸ் ஆகுது? யுவன் சங்கர் ராஜா நான் கருப்பு ராஜா. ஆமா, நாங்க ஒரு பிரியாணி உளுத்தூர்பேட்டை நாய்க்கு தான் அது பாருங்க இப்போ பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் த்ரோட்டா இஸ் அப்ப இதுக்கப்புறம் தான் அரண்மனை பண்ணீங்களா சார்? அரண்மனை. ஓகே, அதுலயே அவர் த்ரோட்டா இருப்பாரு. ஓகே ஓகே. சோ அந்த விண்டேஜ் சந்தானம், அப்புறம் விண்டேஜ் விஜய். விண்டேஜ் விஜய் அவங்களுக்கு மாஸ் சாங் பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷனா இருக்கு. என்ன இந்த சாங்லாம் புப்பியல் இந்த மாதிரி பாருங்க. கண்டிப்பா சார். கேட்கும் போது இன்னொன்னு அவரோட மியூசிக் மட்டும் இல்ல, அவரோட வாய்ஸ் பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ் அந்த கடைசி தொம்மிக்கு சாங், அவரோட வாய்ஸ், அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜில பாத்தீங்கன்னா விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும். விஷாலே பார்த்து ஆச்சரியமா பாருங்க, என்ன நான் இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். உண்மையிலே எனக்கே ஞாபகம் இல்ல. விண்டேஜ் சந்தானம், விண்டேஜ் விஜய். லக்கிலி பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து அதோட ஒரு படி மேல இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும். சோ இட்ஸ் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ். நான் காலேஜ் போல, லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ். சார் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இந்த இடத்துல. ரெண்டு ஹீரோயின்ஸ் இப்போ அவங்க ஹீரோயின்ஸா நடிச்சிட்டு இவ்வளவு நாட்டுல அப்புறம் தேர் ஆல்சோ யூ நோ அன் ஹையர் லெவல் ஸ்டில் இன் தி கரெக்ட் doing so well. அது நம்ம கண்டிப்பா we have to mention at this point நினைக்கிறேன். அதான் ஊட்டில குறிஞ்சி பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து 12 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பழைய படம் மாதிரியே இருக்காது. நீங்க பாத்துருக்கீங்க. கண்டிப்பா have to thank Richard and Srikanth sir. ரிச்சர்ட் வந்து உழைச்ச உழைப்பு, ஸ்ரீகாந்த் சார் வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர், வெங்கட் கோ-டைரக்டர், எல்லாரும் வந்து they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல. அந்த மாதிரி வந்து மதகாட்சி ராஜா வந்து ஜன் 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி வந்து சிரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபிலிம். எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். அந்த சார் அதான் சாரி இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல என்னன்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோட பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்க படங்கள் எல்லாம் நீங்க ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க சார், இல்லன்னா உங்களால முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க செட்ல. அது வந்து ஒரு 10 minutes தான் நீங்க ஜாலியா இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் சார் போய் ஓரமா உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனை எல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்குது, கரெக்ட் டைம் என்ன பண்றது, அந்த ஷாட்டுக்கு நம்ம இன்னும் என்ன ஆட் பண்ணல, இதுலதான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும். Did you feel sad or like? அது என்னன்னா காமெடி ஃபார் சீரியஸ் பிசினஸ். சரி, மத்த ஸ்கிரிப்ட்ல மத்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற சீரியஸான ஒரு இது பண்றோம், ஒரு ஆக்ஷன் பண்றோம். மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவா நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டா பண்ணிட்டா அத ஸ்கிரீனுக்கு கொண்டுவரதுக்கே கரெக்டா கொண்டு விட்டாலே போதும். when it comes to comedy it's a never ending creative process. இது வந்து ஒவ்வொரு ஷார்ட்லயும் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும், இதுல என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். அது மதகஜராஜா மாதிரி படத்துல என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான பொசிஷன்ல வரும், ஆக்ஷனோட வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாம அது ஒரு சீக்வன்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பாத்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது சோ ஹாப்பி. ஏன்னா இப்ப நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆல்வேஸ்க்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். போனமா சந்தோஷமா 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ், வெரி குட் காமெடி, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன், எவ்ரிதிங் இட்ஸ் இந்த ஒரு நைஸ் கமர்ஷியல் பேக்கேஜ்ல வந்து வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் பொங்கல்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா மதகஜராஜாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி இந்த படத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கரியர் ஓவர் அப்படின்னு. ஏன்னா ஒரு சமர்சால்ட், இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட் அடிச்சு
ரிவர்ஸ்ல வரணும். நேரா போய் தலையை விட்டேன். இவர் தலை போட்டுக்கிட்டாரு. எல்லாரும் வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. முடிஞ்சிச்சு கேரியர். அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் வந்து இல்ல யூர் ஸ்ட்ராங் பிகாஸ் யூஆர் ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. நான் அன்னைக்கு ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக். அந்த ஷார்ட் மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்ல அந்த ஷார்ட் ட்ரைலர்லயே இருக்கு. ஃபிக்ஸ் பண்ணி போடலாம் கூட. ஷோலைல அந்த சார் பண்ண மாதிரி படத்துல ஷார்ட் இருக்கும். ட்ரைலர்ல இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட் அது. என்னன்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலா அவரை பத்தி சொல்லணும். இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தாரு. விஷால் லொகேஷன் சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் ஷூட்லாம் போட்டு வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்துல உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர் சார் ரிவர்ஸ்ல கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆயிட்டாரு. ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டை ராஜேந்திரன் வெயிட் சேர்ந்து அந்த கழுத்துல இருந்துச்சு. ஸோ பை காட் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை வந்து அன்னைக்கு காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷார்ட் பண்ணோம். போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீர்வேன் அப்படின்ட்டு. ஆனா ஃபைட் உங்க மேல போடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். எனக்கு I like doing risky stunts. Can I interrupt 1 minute because I've heard from another very popular hero. இப்போ அப்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு யங் ஹீரோஸ்ல வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாம தானே ஆக்ஷன் பிளாக் பண்றேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ் நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டா இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால நம்ப முடியுது. இந்த படத்துல 99.9% 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாம ரூட் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷாட்ஸ் வந்து அவரே தான் பண்ண பண்ண மாட்டாரு. தட்ஸ் another reason also. விஷாலோட பிசிக்கு டூப் கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் போயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடாதுன்னு ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாதுன்னு. அவன் இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, டேய் பேட்டா வாங்கு, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். மதகஜராஜா ஹியூமரா பேசுறோம், சாங் மியூசிக்லாம் பேசுறோம், என்டர்டெயினரா பேசுறோம். பட் மதகஜராஜா இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேர்னஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அந்த படத்துல இருக்கு. எஸ்பெஷலி கிளைமாக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி பக்கா பிசிக்கா இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ரெண்டு பேரும் ஹைட்டு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, சோனு சூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்ட் ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா இல்ல அப்படின்னு சட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அரண்டன். என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு இப்படி 6 பேக் வச்சுட்டு இருக்காரு. சரி இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியால பிரியாணி சாப்பிடுறதுனால மோந்து பார்ப்பாங்க. சாப்பிட முடியாது. In fact, both the heroines have done a good job. And Manivannan sir. Actually, அந்த climax fight பண்ணும்போது நான் பேர் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷால சோனும் வழக்கமா ஐட்டம் சாப்பிடாம நாங்க போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல 4-3 மணிக்கு என்னமோ முடியுது.
நான் 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம் எல்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டாரு. அன்னைக்கு ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்னைக்கு வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்துல ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிடுறது. அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணிருக்காரு. ஆமா, ஜாமியும் பண்ணி இருக்காப்ல இந்த படத்துல. சூப்பர் ஸ்டேஜ் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணி இருக்கு. எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைல இருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் பார்க்கும் போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival for them. ஓகே, இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. குஷ் மேம் இங்க இருக்காங்க. சோ குஷ் மேம் கிட்ட கேக்குற, மேம் யூ ஆர் லைக் தி நம்பர் 1 ஃபேன் ஆஃப் சுந்தர் சி சார். அண்ட் இது வந்து யூ ஹேவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அண்ட் அவர் கதை சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஏன்னா நீங்க தான் நம்பர் 1 ஃபேன். அண்ட் ஒரு கதை சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில போயிட்டாரு. அவர் ரொம்ப கோபமா வந்து என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு உங்க என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது சொன்னீங்கன்னா ஒன்னும் டென்ஷன் ஆகி நீங்க தான் கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. ஊரோடு ஒத்து வாழும், எல்லாரும் எடுத்துட்டு போவோம். ஓகேவா, ஹாப்பியா இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிலிம் அது வரல. இப்போ டிட் யூ ஃபீல் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் ஃபீல் பண்ணது டைம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அண்ட் இப்போ இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளவு வருடங்கள் கழிச்சு கிடைக்கும் போது அதுவும் நீங்க வந்து you're witnessing that. Can you compare both the days for us? 30 வருஷ வாழ்க்கையில அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் மேப் எடுப்பாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பவர் மேப் எடுக்கிறேன்னு படுத்தாரு. நானும் உள்ள வரேன் பாக்குறேன், 5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும். அப்புறம் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணு திறந்து யோசிக்கிறாரு. இன்னைக்கு கேட்டுட்டு ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது அந்த ஷூட் நடக்கும் போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்க போனோம். ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்கும் போது போனோம், அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய that 8 pack fight he and Sonu Sood sir சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து Sonu Sood and Vishal their body we were part of that group. so எல்லாரும் போனோம். ஆனா the kind of hard work in the படத்துல எல்லாரும் behind the screen, in front of the screen, அது அந்த நேரத்துல அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்றோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பின்னாடி போக முடியாது. எவ்வளோ அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க, அப்புறம் இல்ல அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசன்ல மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டா கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. சோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு that finally the film is coming to the theater. and விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு, அவருக்கு வந்து புரியவே இல்ல. நீ விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீ விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி நாங்க விஷயம் எப்படி என்னடா பண்ற, எங்க இருக்க அப்படிதான் பேசுவோம்.
இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி. சோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுல இருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்லுவேன். நாளைக்கு யாரோட விஷி நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவ குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள விஷி. சோ அதனால்தான் அண்ட் அதுக்கப்புறம் தலைகளை மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நடுவுல கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவுல அந்த முக்கோணம் நான் காணோம். இங்க 2 பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்டேன், என்ன நான் தான் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு, அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. சோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் சோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி could become friends. And இந்த படம் like I said, one of my favorite of Sundar sir's films. நாங்க வந்து and விஷி பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன், அது எப்பவுமே எல்லா growing up girls-க்கு tall, dark and handsome hero அது விஷி. So I think and நீங்க உண்மையிலே படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் the way நீங்க பாத்தீங்க, the way he dance, அவருடைய ஆக்ஷன் சீக்வென்ஸ், அவருடைய காமெடி டைமிங். and சந்தானம் is out of the world இந்த படத்துல. அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்கு out of the world. அதே மாதிரி of course both the glam girls and மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க 2 பேரும் எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்துல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்ல, மனோபாலா சார் இல்ல. பட் ஐம் ஷூர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் தோ ஐம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐம் சோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ டு Kiran and Anand sir for finally bringing the film to the limelight. And எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more rocking films. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மரகஜ ராஜாக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம், அவ்வளவு நல்லா இருக்கு. அவர் என்ன சொன்னாரு செய்யல, அதுக்கு மீறி அவர் பண்ணுவாரு. கேட்க மாட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். சோ அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா சம்திங் நீங்க படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆமா, அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலா மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங் எல்லாம் சுமாரா இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பரா கொடுத்தாங்க. அது உங்க படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். எனக்காக பண்ணுவாப்ல. இப்படி மழை அடித்தா அந்த பாட்டு வந்து எங்க வீட்டுல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா, ஏன்னா அந்த பாட்டை போட்டு நம்ம விளையாடுறது, குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாரி, இந்த வீட்டுல வந்து நான் துபாய்க்கு ஷோக்கு ஒண்ணு போனேன். அப்ப வந்து ஒரு வீட்டுல நாங்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் தங்கினோம். அப்ப கூட இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதை தருனாங்க 3வது நாள். இல்ல என்னாச்சு, இந்த ஒரு பாட்டே கேட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணி? இல்ல நான் குளிக்குமே இருக்கு இந்த பாட்டு. இல்ல அப்படி பாட்டை ரிப்பீட்ல கேட்டிருக்கேன். எங்க வீட்டுல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போறோம். ஏன்னா வண்டியில உட்கார்ந்து அந்த பாட்டு, போன் பார்த்தா அந்த பாட்டு, எங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். அப்புறம் விஷால் மங்கேஷ்கர் நம்ம பேர் மாத்திரம். இவரு விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கு. நாங்க 3 பேரு, அவங்க மைனர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போறோம், வாப்போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சில சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டோம், இவரு என்ன சொல்லு சார் சீக்கிரம் பிடிச்சது விட்டா வேற போயிருவாங்க. இவங்க உண்மையிலேயே கண்டிப்பா இவன் சொதப்பவான். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டு கொடுத்தேன். இல்ல அது சொதப்பதான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்தீங்க. நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்ல, பண்ணிடலாம்.
அதான் இல்ல இதோட பாடிருக்கீங்க அது. ஆமா மனம் மறந்து வச்சிருக்காரு. ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா இனி எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இது ஒரு 2 நாள் பாடி போகுவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super சூப்பர் ஹிட். not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்தது. எல்லா சாங்கும் பாத்தீங்களா பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு. பொள்ளாச்சியில அந்த பொம்மை ஆலிய பொம்மை மாதிரி நிக்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டெஃபினட்டா. ஸோ தேங்க்ஸ் டு ரிச்சர்ட். இப்போவும் வந்து திருப்பி ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Okay, so entire team, thank you so much and all the very best. உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். So before we move on, சாரி அது இது ஆடியோ ரிவ்யூ சம்திங் ஒரு ரிலீஸ் பண்றாங்க ப்ளீஸ். yes, ஒரு சின்ன unveiling இருக்கு. அதுக்காக let's welcome கிரண் சார் வெல்கம். Mr. Akineni Manohar Prasad.